கடலினிடையில் சீசரெல்லாம் புயலினிடையில் கலங்கும் வேளை, கடலினிடையில் சீசரெல்லாம் புயலினிடையில் கலங்கும் வேளை, மலையில் இருந்து கண்ட தேவன் கடலில் நடந்து அமைதி தந்தார், கடலில் நடந்து அமைதி தந்தார். கலங்கிடாதே திகைத்திடாதே, இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு அபியா ராஜா. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 10. எவ்வளவு காலம் வாழுகிறோம் என்பதல்ல, எப்படி வாழுகிறோம் என்பதே காரியம். நாம் எப்படிப்பட்டவர்களாயினும் நமது செயல்கள் நிச்சயம் நினைவு கூறப்படும். அது அடுத்த சந்ததிக்கு பலனுள்ளதாய் இருக்க வேண்டுமென்று வாஞ்சித்து வாழுவது நல்லதல்லவா? ரெகொபெயாம் மரித்து போக மகன் அபியா யூதாவுக்கு ராஜாவானான். எருசலேமில் இவனுடைய ஆட்சி காலம் 3 வருஷங்கள் மாத்திரமே. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் அபியா அபியாம் என்று குறிப்பிட்டுள்ளான். இவனை குறித்து அவன் இருதயம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை என்று இவனை குறித்து எதிர்மறையாய் எழுதப்பட்டுள்ளது. வசனம் 3. 2 நாளாகமம் 13இல் இவனுடைய நல்ல பக்கங்களை காணலாம். இவனுக்கும் இஸ்ரவேலின் ராஜா யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியாவின் வீரரை விட 2 மடங்கு யுத்த வீரரை யெரொபெயாம் எதிராக நிறுத்திய போதும் இஸ்ரவேலரும் யெரொபெயாமும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிந்தோடினார்கள். இது எப்படி முடிந்தது? இஸ்ரவேலுக்கும் ராஜாவுக்கும் முன்பாக அபியா ஒரு மலையின் மீது ஏறி நின்று கர்த்தரை முன்வைத்து சவாலிட்டதுதான் அபியாவை குறித்த நேர்மறையான முக்கிய குறிப்பாகும். வசனம் 4 12 வரை. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை என்றும், இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார் என்றும் அபியா சூளுரைத்தான் என்றால், நெருக்கத்தில் தைரியமாக அவன் எப்படி கர்த்தரை சார்ந்திருந்தான் என்பது விளங்குகிறது. மேலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவன் நல்லவனா கெட்டவனா என்றில்லாமல் தம்மை நோக்கி கூப்பிட்ட யூதாவுக்காக அபியாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அபியா பிரபல்யம் இல்லாதவன் என்றாலும் நெருக்கத்தில் கர்த்தரிடம் முறுமுறுக்காமல் அவரை மேன்மைப்படுத்தினான். அவன் தாவீதின் வழியில் நடக்காதிருந்தும் கர்த்தர் அவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். இப்படி இருக்க இன்று இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நமது கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்காமல் விடுவாரா? விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்டு பேதுரு சிறை வைக்கப்பட்டிருந்த போது அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கட்டியிருந்த சங்கிலி விழவில்லையா? சிறைச்சாலையின் காவல் கதவுகள் திறக்கவில்லையா? அபியா ராஜாவே கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டிருக்க நாளை மாறிப்போகும் அற்ப பிரச்சனைகளைக் கண்டு நாம் பயப்படுவது ஏன்? யூதா புத்திரரோ தங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இன்று நம்மை குறித்து சொல்லப்படக்கூடிய சாட்சி என்ன? ஜெபம் செய்வோமா? தேவனே, எந்த நிலையிலும் உம்மையே சார்ந்து கொள்ளவும் உமக்கு சாட்சியாக வாழவும் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமென்.